வாயா வாயா அண்ணா அட வா என்ன பேரு பொம்பளை புள்ளைய கூட்டி வாங்க குடியார முண்டைய கூட்டி வந்திருப்பாங்க அப்படியே நானும் சொன்னேன் நல்ல பப்புடா போட்டதா குடியார பையில ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க எதுக்கு கூப்பிட்டு கேட்டியா ஆம்பளை குடிச்சா குடும்பம் ஓரளவு நல்லா இருக்கும் ஆமா பொம்பளை குடிச்சா குடும்பம் குண்டியா தூக்கிடும் ஆமா பொம்பளை குடிச்சா குண்டியா தூக்குது ஆம்பளை கோட் அடிச்சா பொம்பளை ஒரு கட்டிங்கனாச்சும் போடல நாங்களே ஏமா குடிக்கிறோம் குடி குடுத்தனமா இருக்கணும் எதுக்காக குடிக்கிறோம் எதுக்காக குடிக்கிற உங்களை எல்லாம் இந்த கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஏன் மாப்பிள்ள குடியும் குடுத்தனும் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப நான் என்ன பண்றேன் நான் குடியும் குடுத்தனும் குடுத்தனும் இப்படி வந்து கை வைக்கிற என்ன தெரியல இந்த பையன் ரொம்ப தங்கச்சி வாயை திறந்துகிட்டே வந்தத சொல்றேன் தம்பிய ஒழுங்கா அடக்கி வைக்கணும் இல்லன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ என்ன பண்ண போறேன்னு நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன் குடியக்கற பையல ஆளை மூஞ்சி பாரு குடியக்கற பையல ஆம்பளைக்கு ஆளை பார்க்க ஆம்பளைக்கு எதை பார்க்கணும் மீசைய பார்க்கணும் அதையும் பார்க்க கூடாது தொண்டைய பார்க்கணும் நீ தொண்டைய பாரு வாயில நல்லா வந்துடும் சைவம் மட்டுமே சாப்பிடுங்க காப்பு கட்டிருக்கீங்க அப்ப பார்க்க மாட்டேன் கையில காப்பு கட்டிருக்கீங்க நல்ல கோயிலா இருக்கு நல்ல அழகான நாடகத்தை வச்சிருக்காங்க சொல்லுங்க வாயை கிளப்பாத எல்லாருமே நல்ல மனுஷ மக்கள் சரி எல்லாம் என் பிறந்த பொறுப்புகளா உட்கார்ந்து அதாங்க நானும் சொல்றேன் இங்க உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாம் எல்லாம் என் பிறந்த போற நீ அதுக்கு தெரிய லைட் அடி என்ன ஒன்னுட்ட வந்து நான் இப்படி நடிக்கிறேன் பாரு என்னைய சொல்லக்கூடிய பொட்டை வச்சுட்டு புதுக்கோட்டையா பார்க்க போறேன் நான் போடுற போட்டோ புட்டுமே வந்து அண்ணன் காவடி கட்டணும் என்னை பத்தி உனக்கு தெரியாது என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப மோசமான புள்ள அவரு வாய பாக்க வந்து பாரியா வாய அத வெப்பன் தரங்க இப்ப நான் தூக்குறேன் நீ தூக்குறேன் இப்ப நான் அவுத்த நீ அவரு பாப்போம் பின்னாடி ஊக்கு போட்டுருக்க எனக்கு அவுத்துறதுக்கு ஆள் வேணும் ஊக்கு போட்டு பூச்சி விழு அதுவாடி கிழிஞ்சிட்டு போகட்டும் இங்க பாரு உட்காந்துக்கிறவங்க உங்களோட வேணும் முன்னாடி உட்காந்துக்கிறவங்க ஆம்பளை வருக்கா பின்னாடி உட்காந்துக்கிறவங்க பொம்பளை வருக்கா இந்த பொண்ணைய மாதிரி நான் பாவடை அவுத்தன்னு வச்சுக்க உனக்கு எனக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்ப தெரியுது இல்ல அப்ப ஆம்பளைக்கு போட்டிக்கு வரலாமா அப்பனா குடிச்சிட்டே இருப்பேன் நம்ம வாங்கிட்டே இருப்பேனா நாங்க எல்லாம் குடிக்கலன்னு ஏன் நாங்க குடிச்சிட்டு ஆடுறோம் எதுக்கா குடிக்கீங்க எதுக்காக நாங்க குடிச்சிட்டு ஆடுறோம் ஏன் ஆடுறீங்க நாங்க ஆடலன்னு வச்சுக்க கவர்மெண்டே ஆடுது குடியாரனை வச்சு குடும்பம் பண்றோம் பாரு நாங்க தான் பொம்பளை ஆமா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நாங்க எல்லாம் குடிக்கணும்னா தப்பே கிடையாது உன்னை நான் கல்யாணம் பண்ணுங்கன்னு வச்சுக்க தூங்கும் போது குழந்தைகளை எதுக்கும் மண்டையில போட்டு போடுறேன் நான் என்ன ஒண்ணு என்ன பண்ணுவேன் நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணினேன்னு வச்சுக்க பண்ணுனா சரி வேணாம் காப்பு கட்டி விட்டுருவோம் இன்னைக்கு வந்து சைவமாவே போகணும்னு நினைக்கிறேன் நீ எல்லாத்துலயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத உள்ள கேப்ல எதுக்கு உள்ள போடுங்க நீ கேப்ல சொல்லு என்ன இந்த பிள்ளை கேப்ல சொல்லுறதுக்கு சங்கடப்படுது ஏங்க கேப்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க கையில காப்பு கட்டி இருக்கீங்க இப்போ நீங்க சாமிக்கு சம நல்ல தொட்டு கும்பிடுங்க என்னது இந்த சாமிக்கு சம ஆள பாரு நான் ஒண்ணே தொட்டு கும்பிட்டேன் அதத்தான் நானும் சொல்றேன் இப்ப நான் நீ ஏன் அங்கேயே போற நான் அங்க எல்லாம் போல சாமியை வந்து கையெடுத்து கும்பிடலாம் பொம்பளை மாதிரி பேசணும் ஆம்பளை மாதிரி பேசணும் நான் போனா போது டிஜிஆர் கால விடுறேன் என்னது பேச்சல நான் போனா போறதுன்னு மிருதங்க ரத்த வச்சு பார்த்துட்டு இருக்கேன் உன்கிட்ட வச்சு பாக்குறாங்க அப்ப வேலை செஞ்சது இல்லையோ ஏங்க அவருக்கு நான் வச்சுக்கிட்டு வேணும் மத்தி வச்சு வர்றேன் அங்க வைக்கிறது நீங்க ஆமா போய் போதே இங்க வா சொல்லுங்க சும்மா பயமா இருக்கு பெருசா இருக்கு உங்களுக்கு முத பயமாச்சா இருக்கு அப்புறம் போக போக அண்ணா அண்ணா வாட்சி கேட்க எங்க அண்ணா உங்க கொடுக்கணும் அண்ணா உங்களுக்கு பிடிக்காதா தமிழ்ல பிடிக்காத வார்த்தை சரி நான் என்ன சொல்லணும்னு சொல்றேன் நீ எப்படி வேணாலும் கூப்பிடு தயவு செய்து அண்ணா சித்தப்பா பெரியப்பா இது மட்டும் என்ன கூப்பிடாத அத்தியானு கூப்பிடு சரி இல்ல மச்சியானு கூப்பிடு சரி இல்லன்னா அவங்க 4 பேர்த்தையும் மாமான்னு கூப்பிடு ஏங்க அவங்க
கூப்பிடுங்க. அவங்க எல்லாம் யாரு? எனக்கு அம்மா மாதிரி, அப்பா மார்களும், மாமா மார்களும், ஆல்ரவுண்டர்காரங்க, சின்ன பிள்ளைல இருந்து பாதுகாப்பா வச்சிருந்தேன். சரி, போய் போடு. சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை வேண்டாம். சண்டை வேண்டாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை சண்டை. சண்டையே போடக்கூடாது. நமக்கு எதுக்கு சண்டை? ஆமாங்க. நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டியா? ஏன் அது எப்படி புருஷன் பொண்டாட்டி நீ என்ன சொல்லலாம்? எப்படி புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ற? ஏன் புருஷன் பொண்டாட்டி இல்லைங்க? அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி இல்ல. நெசத்துக்குமே. நெசமான புருஷன் பொண்டாட்டி இல்ல. இப்ப புருஷன் பொண்டாட்டி இல்லைங்க. இல்ல. நான் புருஷன் பொண்டாட்டிங்கிறேன். நான் புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்றேன். அது எப்படி என்ன போய் உன் பொண்டாட்டியா நீ சொல்லலாம்? நம்ம பக்கமே இருக்கவங்க 4 பேர் மேல சத்தியமா சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. பக்கத்துல இருக்கிறவங்க 4 பேர் மேல நான் சத்தியம் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. மைச்சேட்டர் மேல சத்தியம் பண்றேன். நீங்க 4 புருஷன் பொண்டாட்டி இல்ல. அமைப்பாளர் மேல சத்தியம் பண்றேன். நீங்க 4 புருஷன் பொண்டாட்டி இல்ல இல்ல இல்ல. நான் சத்தியமா சொல்றேன். மைச்சேட்டர் மேல சத்தியமா சொல்றேன். தோடுதுடா. மேல சத்தியமா சொல்றேன். சமூகத்தங்க மேல சத்தியமா சொல்றேன். கவிதா மேல சத்தியமா சொல்றேன். அவன் படுத்துக்கான குத்துராவுது. அந்த ஆள் மேல சத்தியமா சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. பாருங்க, இந்த ஊர் ஆம்பளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, நீங்க எனக்கு புருஷன் மேல. இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லங்க. புருஷன் பொண்டாட்டி இல்ல. இப்ப ஓ வாயால உன்னை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேன். அது எப்படி சொல்லுவீங்க? இப்ப சொல்ல வச்சுட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் புருஷன் பொண்டாட்டி இல்லங்கற. இப்ப நான் புருஷன் பொண்டாட்டிங்கறே நீ இல்லங்கற. இல்ல. இப்ப நீ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற. ஆமாங்க. அவனுக்கு நீ என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். அவனுக்கு நீ பொண்டாட்டி. இப்ப நான் யாரையோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்றீங்க. அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷன் வேணும். அப்ப நான் ஒருத்திக்கு புருஷன், நீ ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. நான் ஒருத்திக்கு புருஷன், நீ ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. நான் புருஷன், நீ பொண்டாட்டி. நம்ம ரெண்டு யாரு? புருஷன் பொண்டாட்டி. இந்த பசங்க தான் சொன்னாங்க. ஐயோ ஏங்க இப்படி வாங்க. அப்ப நான் எல்லாருமே சத்தியம் பண்ணேன். என்ன பண்றது?